இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சபையை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? சபை அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 2 மணி நேரம் போயிட்டு வரக்கூடிய வெறும் ஒரு இடம் தானா? அது ஒரு கட்டிடமா? இல்ல வானத்தை அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோபுரமா? சபை அப்படிங்கிறது என்ன? சபை அப்படிங்கிறதுக்கு தேவன் புதிய ஏற்பாட்டுல மிக முக்கியமான ஒரு இடத்தை வச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த காலகட்டத்துல ஏறக்குறைய 5000த்திற்கு மேற்பட்ட பிரிவு சபைகள் இருக்கு. ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு உபதேசம் இருக்கு. ஆனா ஒரே பைபிள், ஒரே இயேசு கிறிஸ்து, ஒரே தேவனுடைய வார்த்தை. ஆனா இயேசுவை பின்பற்றக்கூடிய சபைகள் மட்டும் எக்கச்சக்கமா பிரிஞ்சிருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதற்கு காரணம் சபையை குறித்து போதுமான அளவு விழிப்புணர்வும், சபை குறித்து அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து அதை புரிந்து கொள்ளாம படிக்காம இருக்கிறது அதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ சபை அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடமா இருக்குது. சபையில தேவன் வாசம் பண்ணுகிறார். சபை அப்படிங்கிறது தேவனுடைய வீடா இருக்குது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். சபை அப்படிங்கிறது தேவனுடைய நகரமா, பரிசுத்த நகரமா இருக்குது. எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். சபை தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தரக்கூடியதா இருக்கு, நம்பிக்கையை தரக்கூடியதா இருக்குது. இந்த சபை தான் இந்த பொல்லாத உலகத்துல மற்ற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு கலங்கரை தீபத்தை போல இருக்குது.